இனிமேலாவது அவங்க அவங்க வாழ்க்கையை வாழட்டும். அவங்க பாவம். அவங்களுக்கு நான் நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டேன். இனிமேல் என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் நான் ஒதுங்கி போகிறேன். வெற்றி, அம்மா கிட்ட நம்ம வரோம்னு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல. அவங்க இந்த பிரான்ச் ஆபீஸ்ல தான் இருக்காங்களா? இங்க தான் இருக்காங்க. நான் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே. மா சுந்தரி, வா வாங்க வெற்றி, வாங்க. சுந்தரி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. உட்காரு சுந்தரி, உட்காருங்க வெற்றி. அப்புறம் சொல்லுங்க, எப்போ கல்யாணம்? நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஓஹோ, உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பா வேணுமா? நீ என்ன கூப்பிடணுமா? ஏன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பனா? என்னோட ஆசீர்வாதம் எப்போ உங்க 2 பேருக்கும் இருக்கும். இந்த நேரத்துல அனு மேடம் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குலமா. அனு எங்க இருந்தாலும் கண்டிப்பா சந்தோஷப்படுவா. கவலைப்படாத. நீ உன்னோட வாழ்க்கைய நிறைவா வாழு. வெற்றி, அனு மேடமும் மல்லிகாமாவும் இல்லனா நான் கலெக்டர் ஆயிருக்க வாய்ப்பே இல்ல. நான் எந்த நிலைமையில இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியல. எனக்கு இந்த நல்ல வாழ்க்கை, பேரு, புகழ், என்னோட நேர்மை, இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்கதான். என் உலகமே இவங்கதான் வெற்றி. தெரியும் சுந்தரி. சுந்தரி, நாங்க உனக்கு வழிகாட்டி மட்டும்தான். மத்தபடி எல்லாமே உன்னோட கடின உழைப்பு தான். வெற்றி இப்படிதான் விட்டா இவ எங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பா. நீங்க இதெல்லாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்காதீங்க. தேவைப்படுற நேரத்துல உதவி கிடைக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா மேடம்? அது சுந்தரிக்கு கிடைச்சிருக்கு. அதான் அவ அடிக்கடி அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பா. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. விட்டா நீங்களும் இதையே பத்தி பேசிட்டு இருப்பீங்க போல. நல்ல ஜோடி. சரி, அதெல்லாம் விடுங்க. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பத்திரிக்கை வைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? எங்க மேடம், இவ வேலை ஆபீஸ்னு பிஸியா இருக்கா. இப்ப கூட வேலை விஷயமா பூவனம் ஆசிரமத்துக்கு தான் போயிருந்தா. அங்க இருந்துதான் நான் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக இவளை கூட்டிட்டு வந்தேன். என்ன, பூவனம் ஆசிரமமா? ஆமாமா, அங்க ஒரு அம்மா மொத்த சொத்தையுமே அந்த ஆசிரமத்துக்கே கொடுத்துட்டு அந்த ஆசிரமத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. இப்போ கந்து வெட்டி பணத்தை மீட்டு எடுத்து கொடுத்தப்ப கூட அது அந்த ஆசிரமத்துக்கே கொடுத்துட்டாங்களாம். அதனாலதான் அவங்கள பாத்துட்டு வரலான்னு போயிருந்தேன். அங்க எல்லாரையும் பாத்தியா? இல்லம்மா, அந்த அம்மாவையும் அந்த ஆசிரமத்து நிர்வாகியை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. மத்த எல்லாருமே பிரேயர்ல இருந்தாங்க. இவரும் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு அவசரப்படுத்துனதுனால கிளம்பி வந்துட்டோம். சுந்தரி, கார்த்திகை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அத பத்தி பேச வேண்டாம், விடுங்கம்மா. அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கலமா. எவ்வளவு ஏமாத்திருக்கான். நானும் ஏமாந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எதுக்கு நீ அவனை பத்தி யோசிக்கிற? இத பாரு, நீ யாரையும் பத்தி யோசிக்காம சந்தோஷமா இரு. என் கல்யாணத்துல ஒரே ஒரு குறை மட்டும்தாமா. நான் கலெக்டர் ஆகணும், நான் நினைச்ச வாழ்க்கை வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டது அனு மேடம் மட்டும்தாமா. அவங்க இப்ப இந்த உலகத்திலே இல்ல. அது ஒண்ணுதாமா என் கவலை. அனு எங்க இருந்தாலும் ஒன்னு அவ வாழ்த்துவா. அவளை பத்தி நீ யோசிக்காத. நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். இப்ப போய் கல்யாண வேலைய பாருங்க. சந்தோஷமா இருங்க. வெற்றி, இவளை பாத்துக்கங்க. கண்டிப்பா மேடம். அப்ப நாங்க கிளம்புறோம். கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா நான் வந்துருவேன். போயிட்டு வாங்க. சரி சரி, வருமா? சரிம்மா.
போயிட்டு வாங்க. ம். தாத்தா ஆ? நம்ம விளையாடுவோமா? விளையாடலாமா? நீங்க உங்க கைய நீட்டுங்க. சரி. உங்க கையில நான் குத்துவேன். குத்திட்டேனா நான் தான் ஜெயிச்சேன். சரி. நீங்க குத்து வாங்கலனா நீங்க தான் ஜெயிச்சீங்க. ஓகே. ரெடியா? எங்க இப்போ உங்க கைய எப்படி வைங்க? ஆ. நான் ஜெயிச்சிட்டேன். நீங்க தோத்துட்டீங்க. இப்போ நான் கை நீட்டுவேன். என் கையில நீங்க அடிக்கணும். சரி. அப்படி அடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சீங்க. ம். இல்லனா நான் ஜெயிச்சேன். சரியா? ஓகே. நான் ஜெயிச்சிட்டேன். நான் தான் ஜெயிச்சேன். நீங்க தோத்துட்டீங்க. வெரி குட். வெரி குட். அனுக்குட்டி? ராதாக்கா நானும் தாத்தாவும் விளையாடிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க விளையாடலாம். என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? நானும் தாத்தாவும் ஒருத்தர் கைய ஒருத்தர் தட்டி விளையாண்டோம். அதுல நான் தான் வின் பண்ண தெரியுமா? சூப்பர். அந்த விளையாட்டு போர் அடிக்குதுக்கா. நம்ம வேற விளையாட்டு விளையாடலாமா? நீங்க நானு தாத்தா. விளையாட்டுல என்னையும் சேர்த்துப்பீங்களா? ஓகே வாங்க. என்ன விளையாட்டு விளையாட போறோம்? அனுக்குட்டி, தாத்தாவால ரொம்ப தூரம் ஓட முடியாது. கொஞ்ச தூரம் மட்டும்தான் ஓட முடியும். உட்கார்ந்துகிட்டே ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாமா? உட்கார்ந்துகிட்டே வா. ஐடியா. கண்ணை கட்டி கண்ணாமூச்சி விளையாடலாமா? அது ரொம்ப தூரம் ஓட வேண்டாம். ஓகேவா தாத்தா? ஓகே ஓகே. இப்போ நாம எல்லாம் கண்ணை கட்டி விளையாடலாம். ஆனா கார்த்திக் அங்கிள் கண்ணை கட்ட தேவையே இல்ல. ஏன்னா ஏற்கனவே கார்த்திக் அங்கிளுக்கு கண்ணு கட்டி தான் இருக்கு. அனுக்குட்டி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை. சரியா இன்னும் 1 வீக்ல அங்கிளுக்கு கண்ணு தெரியும். அங்கிள் கிட்ட சாரி சொல்லு. விடுங்க மேடம். குழந்தை உண்மையை தானே சொல்றா. எனக்கு தான் ஏற்கனவே கண்ணு கட்டி இருக்குல்ல, அதனால தான் குழந்தை அப்படி சொல்றா. சாரி எல்லாம் வேணாண்டா. நம்ம விளையாடலாம். முதல்ல எனக்கு கண்ணை கட்டி விடுங்க. நான் தான் உங்களை பிடிப்பேன். இருங்க நான் வரேன்.